டேய் எந்திரா, ஒரு படிக்க வர பையன் ஒழுங்கா முடி வெட்டிட்டு வாடானா என்னமோ கந்தலும் கலக்கலமா வந்து நிக்கிறியே. மூஞ்ச பாரு, கொன்றாவியா இருக்கு. எவன உனக்கு முடி வெட்டது? நல்ல வேளை மொட்டை அடிக்காம போனியே. போய் அந்த மூலையில உட்காரு போ. என்னண்ணே தாசண்ணே, ஊருக்குள்ள நம்ம கட்டிய பார்த்து அசந்திருப்பானுங்களா அசந்த ஸ்கூல் பையன் கணக்கா? என்னண்ணே நல்லா இல்லையா? சுத்தமா வழிச்சு விட்டுறேண்ணே. அதுல நான் ரொம்ப கில்லாடி, திருப்பதி 2 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். கெடா போனாது அண்ணா உன்னை அடிக்காதீங்கண்ணே. ஏற்கனவே அடி போட்டுருக்கேண்ணே. தாசண்ணே விட்டுருங்கண்ணே. உன்னை ஸ்டெப் கட்டிங் பண்ண போறேண்ணே. எல்லாம் உன்னை கட் பண்ண பாருங்க. ஏடா எவ்வளவு பொறுமையா இருக்கு நீ எல்லாம் படிக்கிற. டீச்சர் டீச்சர் இப்போ கிராப் எல்லாம் படிக்கிறதுக்கு லைக். டீச்சர் டீச்சர் உங்களுக்கு என்ன என் மேல கோவம் போல்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட அகழ்வாரை சுட்ட புண் உள்ளா. எதுக்கு சிரிக்கிறீங்க? டீச்சர் 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 என்ன நம்புங்க டீச்சர். எனக்கு நிஜமாக படிக்கணும்னு ஆசை டீச்சர். சத்தியமா சொல்றேன் டீச்சர். இன்னும் உங்க மனசு அழகலையா டீச்சர்? டீச்சர் டீச்சர் நான் சொல்றேன் டீச்சர். நீங்க படிப்பு சொல்லி இல்லைன்னா சோறு தண்ணி இல்லாம சாகர வரைக்கும் இங்கேயே ஒத்த கால்ல நிப்ப டீச்சர். டீச்சர் இது விளையாட்டு இல்ல டீச்சர், இது சத்தியம் டீச்சர். டீச்சர் நீங்க சரின்னு சொல்ற வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம ஒத்த கால்ல இதே இடத்துல நிப்ப டீச்சர். இது சத்தியம். நீங்க எனக்கு பாடம் சொல்லி தரலனா சாகர வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம ஒத்த கால்ல இதே இடத்துல நிப்ப டீச்சர். நீ ஒத்த கால்ல நின்னா என்ன, 2 கால்ல நின்னா எனக்கு என்ன? சைலன்ஸ். ஒரு காலை தூக்கி தவம் செய்யும் வாசா, தாசான தாசா சின்னப்ப தாசா, லேசான லேசா பாடமது லேசா, முட்டத்து சின்னப்ப தாசா கிழவட்டத்து சின்னப்ப தாசா. என்னத்தா இவ்வளவு அவசரமா போறீங்க? அந்த முரடன் சின்னப்பதாசு 2 கையில புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு காலையில இருந்து ஒத்த கால்ல நின்ன இடத்துல நிக்கிறானா. ஊர் சனம் எல்லாம் அங்கதான் கூடி கிடக்குதா. அதான் நாங்களும் போய் பார்க்க போறோம். பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே, பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே, தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ், பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ்,
தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ் பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ் தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ் கத்தியை கையில் எடுத்து கத்தி பேசி வந்த நீயும் வாய பொத்தி மூடி சுத்தி 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 வாரதென்ன கம்பு செலம்பு சண்டை போட்டு வந்த நீயும் இப்போ அன்பால் அடியும் பட்டு கட்டுப்பட்ட மாயம் என்ன தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ் ஆறு ஆறு ஏழு 7 எட்டு 8 ஒன்பது 9 10 10 ஜாக்கி குயின் கிங் தாஸ், உன்கிட்ட நான் 10 ரூபாய் கொடுத்திருக்கேன். ஒரு பொருளோட விலை 3 ரூபாய். அதுல 3 பொருள் உன்னை வாங்கிட்டு வர சொன்னா மிச்சம் உன்கிட்ட எவ்வளவு இருக்கும்? மறுபடியும் சொல்லுங்க டீச்சர். உன்கிட்ட 10 ரூபாய் கொடுத்திருக்கேன். ஆ. ஒரு பொருளோட விலை 3 ரூபாய். அதுல 3 பொருள் வாங்கிட்டு வர சொன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? மிச்சமே வராது டீச்சர். நல்லா கூட்டி கழிச்சு கரெக்டா சொல்லு. வராது டீச்சர். தாஸ், எப்படி டீச்சர் வரும்? 100 மில்லி 3 ரூபாய். 3 100 மில்லி வாங்கினா 9 ரூபாய் சரியா போச்சு. மீதி 1 ரூபாய்க்கு ஊருகா. ஜம்முக்கு ஜம்மா ஜம், டமுக்கு டமா டம். ஐயோ, வணக்கம் சார். என்னடா எஸ்கே, சௌக்கியமா இருக்கியா? என்ன சித்தப்பு ஆளே மாறிட்டியே? ஆபீஸ் கீபீஸ் போறீங்களா? என்ன தாசே, பழைய கெட்டப்பே இல்லையே. நீ வேட்டிய மாத்தினாலும் மாத்தின, இந்த முட்டத்துல எல்லா பசங்களும் பயம் விட்டு போச்சு. மாப்பிள, சித்தப்புங்க எல்லாம் உட்கார வராடா. உட்காரு. எவ்வளவு நாளாச்சு. திருப்பதி மலையில யார் இருக்காங்க டீச்சர்? வெங்கடாஜலபதி. பழனி மலையில முருக. இந்த மலையில நீயும் நானும் தான் இருக்கோம். இல்ல. தாஸ், தாஸ், சின்னப்பா. டீச்சர், இப்ப இந்த மலையில நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க தான் என் தெய்வம். மற்றவர்கள் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதையே நீ அவர்களுக்கு செய். உனக்கு மன்னிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது, தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை. சார் வணக்கம் சார். அங்கிள் சண்டை போட்டு காமிச்சலாமா? கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்கட்டும். பஜார் பள்ளி போட்டு காமிக்கிறீங்களா அப்பாவுக்கு? வேண்டாம், கொம்பு சண்டை போட சொல்லலாம்.
அங்கிள் அங்கிள் அப்பாவுக்கு ஒரு கொம்பு சண்டை போட்டு காமிங்க அங்கிள். டேய் சும்மா இருங்கடா. தாசு லுங்கில இருந்து மாறி வேட்டி கட்டி எவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. மறுபடியும் கத்தி கம்பெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு என்ன தாசு? ஜன்னே தாசுக்கும் எனக்கும் சேர்த்து டீ போடுமா? என்ன தாஸ் அப்படி பாக்குறீங்க? ஏன் டீச்சர், ஏசுநாதுக்கு நம்மள மாதிரியே படிப்பு சரியா வராதுங்களா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, மடியில வேற ஒரு குட்டி ஆடு இருக்குது. அது திசை மாறி போன ஆடு, அதனால அவர் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காரு. ஓஹோ, கும்பல்ல இருந்து கழட்டிச்சா? அப்படின்னா நம்ம டைப் தான். ஆமா, எப்படிங்க ஒரு நல்ல ஆடு மேய்ப்பாரா? அவருக்கு குட் ஷெப்பர்ட்னு கூட ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா? அப்படின்னா நல்ல மேய்ப்பாளர்னு அர்த்தம். அப்ப நான் சொன்னது கரெக்டா? ஏன் தாஸ், இதே மாதிரி ஆடு திசை மாறி போய் உன் கையில வந்தா நீ என்ன செய்வ? பிரியாணி தான். பட்ட கிராம்பெல்லாம் போட்டு வெள்ளா சீர மாட்டேன். அதுவே ஜென்னியா இருந்தா? அதுவே நானா இருந்தா? இப்படி நானதில்ல, புத்தி மாறி போனதில்ல, முன்ன பின்ன நேர்ந்ததில்ல, மூக்கு நுனி வேர்த்ததில்ல. கண்ணி பொண்ணு கண்ணுக்குள்ள கட்டிச் சண்டை கண்டாயோ, படபடக்கும் நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, ரச கேட்டாயோ. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பொண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன, கட்டு
சொன்ன சொன்ன ரக்க வெட்டி பறக்குது சரிதானா அடியாத்தாடி தாஸ் வாங்க. டீச்சர் அம்மா, நான் சோடா புட்டியே இம்மா மசையா அடிச்சது இல்ல, பந்து அடிச்சே மண்டை உடைச்சிருவாரு போல இருக்க. யாருக்கு இந்த ஆளு? லாரன்ஸ், நான் சொல்லல, இவர்தான் அந்த சின்னப்பதாஸ். இந்த ஊர்ல இவரை தெரியாதவங்க யாருமே இல்ல. எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். ஹலோ தாஸ், இவர்தான் லாரன்ஸ், எங்களுக்கு தூரத்து சொந்தம். இவர் வந்து அமெரிக்காவுல. நான் சொல்றேன், லாரன்ஸ் அங்கிள் அமெரிக்கால படிச்சவரு, பாரிஸ்ல வேலை பார்த்தவரு, எங்களுக்கு நிறைய பிரசன்ட் கூட வாங்கி வந்திருக்காரு. இவங்க அப்பா விட்டுட்டு போன சொத்துக்கெல்லாம் இவர்தான் ஒரே வாரிசு. சீக்கிரமே மெட்ராஸ்ல பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. லாரன்ஸ் அங்கிள் கிட்ட இவ்வளவு ரூபா இருக்கு, என்ன பிசினஸ் அங்கிள் ஆரம்பிக்க போறீங்க? டேய் சுமர்ரா. நான் சொல்றேன் உனக்கு. டேய் சும்மா வடவடன்னு பேசிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க. வாங்க லாரன்ஸ், டீ சாப்பிடலாம். வாங்க தாஸ். வாங்க. இந்த ஆளை ஊருக்கு போவாரு தெரியாது. தாஸ், இந்த ஊர்ல எல்லா இடத்தையும் எப்ப எனக்கு சுத்தி காமிக்க போறேன்? இனிமே அமுடுதாங்க, பெருசா ஒண்ணும் கிடையாது. சுத்தி வர கடல் தான். நீங்க வேணும்னா ஜெனிஃபர் டீச்சர் கேட்டு பாருங்களேன். எஸ் லாரன்ஸ், இந்த கடலை விட்டா இங்க என்டர்டெயின்மெண்ட்ஸ் வேற எதுவுமே கிடையாது. வாவ், பியூட்டிஃபுல். See this blue sea? எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. I love it. என்ன சொன்னீங்க? I said I love the sea. சின்னப்தாஸ், வெளியில இருந்து வந்தவன் தஸ் புஸ் என்னமோ இங்கிலீஷ்ல அடிக்கிறான். விட்டுறாத, நீ விடுறா. ரெடி குட். எஸ், ஆம், முழுசா கடல்ஸ், உப்பு, கடல் நிறைய உப்பு, மீன்ஸ் திமிங்கலம்ஸ், ப்ளூ ஸ்கை ஃபார் டீச்சர். எப்படி? ஐயா, தாசுங்கெல்லாம் ஜெயிப்பாரு. இல்ல, லாரன்ஸ் அங்கிள் தான் ஜெயிப்பாரு. நான் கச்சிப்ப காட்டி கூப்பிட்டாதான் ஓடி வரணும். ஓகே? ஓகே ஜெனி. ஐயோ, லாரன்ஸ் விழுந்துட்டாரு. என்ன சார் விழுந்துட்டீங்க? நமக்கு முன்ன பண்ண ஓடி பழக்கம் இல்லையா? இல்ல தாஸ், காலையில இருந்து ஊரு பிசினஸ் நினைச்சிட்டு இருந்தானா, அதான். அப்ப ஊருக்கு போக போறீங்களா? அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு வேண்டாம் சார், மத்தியான ரயில் தான் இருக்குது. உச்சி வெயில் உசுர் எடுத்துரு. வெடி காலையில ஒரு வண்டி இருக்கு, பச்சை கொடி காட்டுறாள், நமக்கு பழக்கம் தான். நான் கையை காலை புடிச்சு டிக்கெட் வாங்கிறேன். லாரன்ஸ், what happened? Oh, it's என்னாச்சு? nothing, Jenny. Seems to be soft sand, just like my business. உங்கள மாதிரி ஆட்கள் எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வெச்சுக்கிறது இல்ல. ஆல்வேஸ் பிசினஸ் பிசினஸ். Your world is within four walls. ஏதோ விழுந்துட்டாரு, அதுக்காக ஏங்க அவரை போய் திட்டிக்கிட்டு? அங்கிள், அக்கா ஒண்ணும் திட்டல, இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்க. வாங்க, இந்த குகை இருக்குங்களே, ரொம்ப விவகாரமான குகை. நம்ம என்ன சத்தம் போட்டாலும் திரும்ப கத்தும். கொஞ்சம் இருங்க. ஓஹோ, உங்களுக்கு பிடிச்ச பேர் சொல்லி கூப்பிடுங்க. Jennifer! Jennifer!
ஜெனிஃபர் ஏய் சின்னப்பதாஸ், என்ன யோசனை? அடுத்த இடம் இன்னைக்கு பார்த்தது போதும், கொஞ்சம் நேரம் சரியில்லை, வாங்க. மாப்பிள்ள சாராயத்துக்கு ஏத்த ஊருக்கா மாதிரி டீச்சரு சரியான ஆளை செட்டப் பண்ணிச்சு. ஜோடி நல்லா தான் இருக்கு. அடேங்கப்பா, சித்தப்பனு கூட மனசுல ஆசை இருந்துச்சு. வேட்டி சட்டையெல்லாம் கட்டி பார்த்துச்சா, போட்டு சட்டை பார்த்தா ஓரமா ஒதுங்கிடுச்சு. வெள்ள எனக்கு தான் ஆசை இருக்கு தாசில் பண்ண, ஆனா அதிர்ஷ்டம் இல்லையா. படிச்சதோட சேரும்போது அதோட ஜோடி பொருத்தமே கரெக்டுமா. ஜெனி, நான் ஒரு கவிதை சொல்லவா? ப்ளீஸ் லாரன்ஸ், வேற ஏதாவது பேசுவோமே. ஜெனி, நீ ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ற. ஐயோ, ஓகே ஓகே, நானே ரசிச்சுக்கிறேன். சி சி ப்ளூ சி சால்டி சி. என்ன நீ சிரிக்கிற? Got it. பாத்தீங்களா, நீங்க கவிதையை நிறுத்தின உடனே கூட தானே வந்துருச்சு. ஒண்ணும் இல்ல. ஏன் கவிதை? கிரேட் பால். டேய், இன்னொரு 10 போடுடா. இந்த வேலை அடிக்க வர அவுட்டா வரியா. தாஸ், தாஸ், என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க தனியா இருக்கிற? அது என்ன கையில ஆட்டுக்குட்டி? இது தசதபி வந்து ஆடு டீச்சர், என்ன மாதிரி ஒரு அனாதை. என்ன சொல்ற? ஆமா டீச்சர், இதுவும் என்ன மாதிரி தான். இதுக்கும் இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது டீச்சர். ஏன் டீச்சர், இந்த ஆட்டுக்கு நீங்க அடைக்கலம் கொடுப்பீங்களா? தாஸ், சொல்லுங்க டீச்சர். என்ன சொன்னீங்கறத திரும்பி என்ன பார்த்து சொல்லு. வேணாம் டீச்சர், இப்பெல்லாம் முன்ன மாதிரி உங்களை என்னால பார்த்து பேச முடியல. ஏ, எனக்கு என்னமோ ஆயிப்போச்சு. அதெல்லாம் வேணாம் டீச்சர். தாஸ், வேணாம் டீச்சர். தாஸ், இப்ப நீ என்ன பார்த்து பேசுற. வேணாம் டீச்சர். தாஸ், வேணாம் டீச்சர். தாஸ்,
கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம் கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே அது நினைச்சா நடமாறும் மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் கடபாடும் நித்த நித்தா உன் நினப்பு நெஞ்சு குழி காயும் மாடு ரெண்டு பாத ரெண்டு வண்டி எங்கே சேரும் ஒட்டி வச்சா அன்பு இல்ல சொல்லிப் புட்டா வம்பு இல்ல சொல்லத்தானே தெம்பு இல்ல இந்த துன்பம் பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது பாறையிலே பூமுளைச்சு காத்தவகை யாரு? அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100. காலம் வரும் வேளையில காத்திருப்பேன் பொன்மையில தேடி வரும் உண்மையிலே செய்தி சொல்வேன் கண்ணா. கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம் கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே டீச்சர் நீங்க எனக்கு எவ்வளவோ சொல்லி தரீங்க டீச்சர் ஆனா எல்லாமே எனக்கு திடீர்னு மறந்து போகுது டீச்சர் நான் உங்க முகம் கூட சமயத்துல மறந்து போகுது டீச்சர் எவ்வளவுதான் யோசிச்சாலும் ஞாபகத்துக்கே வரம் டீச்சர் முகம் எப்படி மறந்து போகும்னு நான் ரொம்ப நாளா தூங்காம கூட இருந்திருக்கேன் குருதட்சணை கொடுக்கலன்னா அப்படிதான் எல்லாமே மறந்து போயிடும் குருதட்சணையா
டீச்சர் குருதட்சணை உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, சும்மா சொடக்கு போடுற நேரத்துல கொண்டு வரேன். தாஸ், நான் கேக்குற குருதட்சணை ரொம்ப புனிதமானது. அதை நீ காசாவும் தரக்கூடாது, கடையில வாங்குற பொருளாவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒண்ணு நீ தந்தீனா அதை நான் மனசார ஏத்துக்குவேன். காசாவும் இருக்கக்கூடாது, கடையில வாங்கின பொருளாவும் இருக்கக்கூடாது. என்னவா இருக்கும்? டீச்சர், அது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டாட பாருங்க. தேடி கண்டுபிடிக்கிற பொருள் இல்ல தாஸ், அது நான் கேக்குறது உன்கிட்ட தான் இருக்கு. என்ன டீச்சர், அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பிரச்சனை காசாம இருக்க கூடாது, கடையில வாங்கின பொருளாம இருக்க கூடாதுன்னு. இன்னைக்கு நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் டீச்சர். நிச்சயம் நான் நினைச்சதை நீ கொண்டு வந்திருக்க மாட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்க டீச்சர்? முதல்ல நீ என்ன கொண்டு வந்திருக்கேன்னு காட்டு, அதை நான் நினைச்சதா இல்லையான்னு சொல்றேன். என்ன இது, சங்கு தானே? இது சாதாரண சங்குல டீச்சர், வலம்புரி சங்கு. வழக்கமா இடம்புரி சங்கு தான் கிடைக்கும். இது ரொம்ப அபூர்வம். 3 நாளா முத்து குளிக்கிறவங்க கூட இருந்து கஷ்டப்பட்டு இதை கொண்டாந்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா டீச்சர்? டீச்சர், குருதட்சணைக்கு இது போதுமா டீச்சர்? அது இருக்கட்டும், உனக்கே எப்படி மூச்சு வாங்குது? நான் வாங்குற மூச்சு இருக்கட்டும் டீச்சர், இது விடுற மூச்சு கேளுங்களேன். இவ்வளவு சாமான தூக்கிட்டு போறியா? தூக்குறதுக்கு ஆள் கிடைக்கல? ஒரு கழுத கிடைக்கல. கழுதை கிடைக்கல? பரவாயில்ல, நீ கிடைச்சிருக்கியே, புடி. டேய் கண்ணாடி, என்ன சட்டப்பா? ஆமா, அது யாரு? என் ஃப்ரெண்டு. ஓஹோ, 2வது கழுதையா? வர சொல்லு. நல்ல நேரம் தான். ஊருக்குள்ள நான் எங்க முகத்துல முடிச்சுட்டேல்ல. உனக்கு அதிர்ஷ்டம் தான். உனக்கு காய்கறி வேணுமா? நாங்க பாத்துக்கிறோம். பழசோக்கு ஜாமான் வேணுமா? நாங்க பாத்துக்கிறோம். சினிமாவுக்கு கூட்டு போகணுமா? அதையும் நாங்க பாத்துக்கிறோம். அதுவும் பெரண்டா? அவனும் என் ஃப்ரெண்டு. 3 பேரும் ஒன்னாதான் சுத்துவோம், ஒன்னாதான் தூங்கும், ஒன்னாதான் சாப்பிடும். ஓ, 3வது கழுதையா? வர சொல்லு. நாட்டுக்கட்டல நடைய பாரு, சும்மா தலக் தலக்குன்னு இருக்கு. சைட்ல இருந்து பார்த்தா சும்மா புடிச்சு வச்சு கொழுக்கட்டை கணக்காரா. பின்னால இருந்து பார்த்தா காலை பாரு, வாழைத்தண்டு மாதிரி சும்மா வள வளன்னு. நீங்களா படிக்கிற பசங்களா? நீ கொண்டு வந்த இந்த சாமான சுமந்துட்டு வரதுல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது காரியப்பட்டி சரக்கு, அப்படித்தான் இருக்கும். கிட்டக்க போய் தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? தொட்டுதான் பாரு. வெங்கட மணியா, வெள்ளிய மாத்து, வெள்ளரி பிஞ்சு.
நான் இல்ல அவங்க நான் இல்ல வேணாம் இங்க பாரு அத்தக்காரி, நல்லா கேட்டுக்க. 1க்கு 10 தடவையா என்னால சொல்லிட்டே இருக்க முடியாது. நான் இந்த வீட்டுல வாழ வந்திருக்கேன். இங்க நான் வச்சதுதான் சட்டம். இந்தா அந்த தண்ணிய கொஞ்சம் எடுத்து கொடு. அந்த அடுப்பு நல்லா பாத்துக்க. பொட்டச்சி முதலே புருஷனை முந்தானையில முடியலன்னு வச்சுக்க, அப்புறம் காலம் பூரா மூக்கு சிந்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நடக்கிறது நடக்க போகுது, அதுக்கு நீ ஏண்டி இந்த நீட்டு நீட்டுற? ஆமா, அந்த ஆள் மேல எம்புட்டு ஆசை வச்சிருக்கேன். சரி, பாத்துட்டு போனீங்களே, சிரிக்கி ஒருத்தி தவிச்சிட்டு இருப்பால, ஒரு கடுதாசி போட்டாவது கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லிருக்கலாம்ல. வரட்டும் அந்த வளர்ந்து மச்சான். வாளு பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கான்னு பாத்து போடுறேன். உன் கூத்தையெல்லாம் என் புள்ள வருவான், அவன் கிட்ட வச்சுக்க. அருவாள் எடுக்கிற பையன் உன் ஆத்திரத்துக்கு அடங்குறானான்னு பாக்குறேன். ஒரு 6 மாசமா அருவா சும்மா தான் கிடக்குது. மச்சான் எம்புட்டு அழகா இருக்க. என்ன பாத்துட்டு வந்த சந்தோஷத்துல ஆளே மாறிட்டியே. உஸ்தியான துணி, சினிமாக்காரர் கிராப்பு. இரு, என் கண்ணே பற்று சொல்லிருக்கேன். இந்த காரியப்படி கங்கம்மா கொஞ்சம் வாயை பொத்துறியா? டேய், என்னடா இது? கட்டிக்க போறவகிட்ட அதை பத்திக்க இதை பத்திக்கன்னு நீ சும்மா இருத்த. இந்த மச்சானுக்கு எப்படி பேசினா பிடிக்கும்னு எனக்கு இல்ல தெரியும். இந்த காரியப்பட்டி கங்கம்மா நினைச்சா அம்மியில மிளகாவா இருப்ப, 300 கிராமத்தையே சேர்த்து அரைப்ப. ஏய், என்ன முறைச்சிட்டு போற? முகரையில குத்தி போடுவேன். ஆமா, உனக்கு ஒரு புழு பூச்சி பெத்து போடுற வரைக்கும் நான் அப்படிதான் பேசிட்டே இருப்பேன். இந்த பாரு மச்சா, நான் ஒண்ணும் இங்க ஏப்ப சாப்பியே வரல. பட்டு பூச்சியை பிடிக்கணும்னா வலையோட தான் வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் வலையோட வந்திருக்கேன். இத பத்தியா, ஒத்தக்கல்லு மூக்குத்தி, ரெட்டை வடை செயின், கை நிறைய வளையலு, காதுல கம்மலு, கால்ல கொலுசு. இத பாத்தியா, பேரு தெரியல, எங்க அப்பா வாங்கி கொடுத்துச்சு. பேசாம நீ எங்க அப்பனோடய மேல போய் சேர்ந்துருக்கல. இப்ப போடுங்க. டீச்சர் உங்களுக்கு, டீச்சர் எனக்கு, டீச்சர் எனக்கு. என்னங்க எனக்கு வந்து நீங்க புடிச்சிட்டீங்க. Wait, I have a great news for all of you. சின்னப்பதா, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். நம்மள இவ்வளவு தூரம் பெரிய மனுஷனா மதிச்சு கூப்பிடல வராம இருப்பாங்களா? வாங்க பேசிடுவோம். என்ன சார் என்னமோ சொல்லணும்னு கூப்பிட்டீங்க, ஒண்ணுமே சொல்லாம வரீங்களா? தாஸ், நான் ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்பாடா, ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளாம் இப்படிதான் சார் இருக்கணும். பொட்டி கட்டுமா பொழப்பு கிளம்பணுமான்னு என்ன சொல்றீங்க? ஆமா, எப்போ ஊருக்கு போறீங்க? நான் சொல்ல வந்தது என்னன்னா, சும்மா சொல்லுங்க சார். நமக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. நான் அனுமார் மாதிரி இப்ப இந்த மலையை கொண்டாந்து சொல்லுங்க, புட்டுக்கிட்டு வந்துருவேன். எந்த ரயிலுக்கு சார் போறீங்க? தனியா இல்ல தாஸ், குடும்பத்தோடு போலான்னு இருக்கேன். எஸ், நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். தாசு, உனக்கு நேரம்டா. அருமையான யோசனை சார். இதை மட்டும் நம்ம செட்ட பேசிக்க கேட்டிருந்தான்னு வச்சுங்க, இந்த ஒரு விஷயத்துக்காக ஊரு பூரா பட்டா சுட்டுருப்பா சார். கல்யாணம் எல்லாம் காலகாலத்துக்கு பண்ணிருந்தேன் சார். பாருங்க, ஊரு பூரா நான் தான் பத்திரிக்கை கொடுப்பேன், சர்ச்சில் நான் தான் தோரணம் கட்டுவேன், மேலங்கிழமெல்லாம் கிடையாது, டவுன் பேண்ட் தான் அடி தூள் பண்ணிடுவான். பொண்ணு மட்டும் பெரிய வீட்டு தேவசகாய வட்டியில் தான் சார் வரணும். கல்யாணத்துக்கு அப்புறம் பூதப்பாடி வாத்தியார் கூத்து ஏற்பாடு பண்றோம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. கல்யாணத்தன்னைக்கு நீங்க வர்றீங்க, மோதிரம் மாத்திக்கிறீங்க, மீதி பூரா நம்ம வேலை சார். அதுக்கு மேல மனசை போட்டு உழப்பிட்டீங்க, எனக்கு மனசு கஷ்டமாயிரு சார். இந்த ப்ரொபோசல் சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆமா, இத சொன்னா ஜெனிஃபர், அவங்க அப்பா, தங்கச்சி எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல? சத்தியமா சார். ஆனா இது அவங்க கிட்ட நேரடியா எப்படி சொல்றதுன்னு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. சார், அவங்க குடும்பம் அப்படி இல்ல சார், சொல்லி பாருங்க. டீச்சர் அம்மாவே முன்னாடி இருந்து எல்லா காரியத்தையும் செய்வாங்க. பொண்ணு யாரு சார்? என்னதா தெரியாத மாதிரி கேக்குற? நம்ம ஜெனிஃபர் தான். ஜெனிஃபர், 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 ஜெனிஃபர்.
எல்லா விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிற பொண்ணு நீ. உன் அம்மா இறந்த பிறகு நாங்கெல்லாம் அனாதை ஆயிட்டோம்னு நினைச்சோம். தாய்க்கு தாயா இருந்து குடும்பத்தை கொண்டாந்து கரை சேர்த்துட்ட. அதிர்ஷ்டம் அதுவா வந்து கதவு தட்டுது. இப்ப நீ ஒத்துக்கலாம் எப்படிமா? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் எங்கன்னா ஒரு மூலையில ஜபம் பண்ணிக்கிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல சாஞ்சிருவேன். கூட பிறந்தவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் நொண்டி தங்கச்சி, அவளுக்கு பார்க்க வேண்டிய வைத்தியம், நடக்க வேண்டிய கல்யாணம், உன் தம்பி தங்கைங்க படிப்பு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே முடிவு. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி அம்மாவுக்கு பிறகு இந்த குடும்பத்தையே ஏத்தி நடத்தின எனக்கு என் எதிர்கால வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு தெரியாதாப்பா. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. கூத்தாடி மேடையிலே அதை முடிச்சுக்கணும். விடிஞ்சு வீதி வரைக்கும் நடிப்பேன்னா அவனை சரியான பைத்தியக்காரன்னு தான் ஊர் சொல்லும். நெல்லிக்கா கணக்கா உனக்காக ஒருத்தி இங்க காத்துட்டு இருக்கா. உன் மனசை இப்படி மேய விட்டுருக்கேடா பாவி. டேய், நினைப்புதான் பழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. கிறுக்குத்தனமா எங்கேயாவது போய் எதையாவது உளறி வைக்காத, ஊர் சிரிச்சிரும். நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு அந்த அம்மா இருக்கிற திசையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு பழப்ப கவனிடா, போடா. என்ன அப்படி பாக்குறீங்க? சின்னப்பதாசு முறை பண்ணு கங்கம்மா. மாமே சந்தைக்கு போயிருக்கு தாலி வாங்குறதுக்கு. எனக்கு கல்யாணம். டீச்சர் அம்மா பாக்குறதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிச்சு. அதான் தாக்கல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். 8 தெரு சுத்திட்டு வந்தேனா தொண்டை அடிச்சுக்கிச்சு. கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி கிடைக்குமா? டீச்சர் அம்மா, உங்களுக்கு ஒரு கூத்து தெரியுமா? வேப்பம் பழம் மாதிரி வேண்டவாறு இல்லாம சீண்டவாறு இல்லாம கிடந்த என் மச்சான் பரிசம் போட்டு முடிஞ்சதும் வெள்ளரி பழம் மாதிரி வெடிச்சு வெடிச்சு பேசுறாரு. அது என்னமோ நீங்க தாலி எடுத்து கொடுத்தாதான் என் கழுத்துல கட்டுவாராமா. ஜமுக்கு சமாஜம் டமுக்கு டமாட்டம். நீங்க தானாமே ஆனா அவனால இருந்து அக்கனா வரைக்கும் சொல்லி கொடுத்தது. அதான் பேச்சுக்கு பேச்சு உங்களை ஒரு இக்கு வச்சே பேசுறாரு. கல்யாண புடவைல கூட கரையில இருந்து விலை வரைக்கும் நீங்க சொன்னாதானே. பச்சை நெல்லா இருந்தா விதைக்கு விடலாம், அவிச்ச நெல்லாச்ச தின்னுதானே தீக்கணும். பரிசம் போட்ட பிறகு கழுத்து நீட்டாம இருக்க முடியுமா? ஜம்கு ஜம்மாச்சம் டம்கட்ட மாட்டோம். மடமடன்னு பேசுறவங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மச்சானியே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கவ மறைச்சுக்கிட்டா போக முடியும்? அந்த தண்ணியை கொடுங்க, மடமடன்னு குடிச்சிடுறேன். அப்பா தீந்துச்சு. நீ மகராசியாயிருமா?